கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப இதே மாதிரி சொல்லி நீங்கள் தான் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க. கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை முதல்ல செவ்வாய் ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே. உங்களுக்கு 5 குடையவனவன், அதாவது யார் தெரியுமா? யோகாதிபதி. யோகாதிபதி செவ்வாய் வந்துட்டாரு, ஆட்சி பெறுகிறாரு. சும்மா கிடையாதுங்க, ஆட்சி பெற்ற செவ்வாய் அவ்வளவு முக்கியமான ஆளாக கருதப்படுகிறார். தளபதியாக அறியப்படுகிறார். கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த வீரமான கிரகமாக அறியப்படுகிறார் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் சிங்கம் சிங்கம் எல்லாம் நீங்க தான். படிப்பு பாருங்க எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுக்குது. நம்ம அந்த இன்ஸ்டா ப்ரமோட்டர் இவனுங்கெல்லாம் பத்தி கேட்டுட்டு இருந்தோம்னா இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். படிப்பு தான் கௌரவம் தரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப இதே மாதிரி சொல்லி நீங்கள் தான் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க. கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை முதல்ல செவ்வாய் ஆட்சி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே. உங்களுக்கு 5 குடையவனவன், அதாவது யார் தெரியுமா? யோகாதிபதி. யோகாதிபதி செவ்வாய் வந்துட்டாரு, ஆட்சி பெறுகிறாரு. சும்மா கிடையாதுங்க, ஆட்சி பெற்ற செவ்வாய். வாழ்க்கையிலே இந்த செவ்வாய் ஆட்சின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துடலாம். ஏன்னா செவ்வாய் யாரு? போலீஸ்காரர். செவ்வாய்னா யாரு? ராணுவம். செவ்வாய்னா அதிரடி படாப்பட்டு. செவ்வாய் கோர்ட்ல எதுக்குமே பயம் கிடையாது. அதனாலதான் செவ்வாய் அவ்வளவு முக்கியமான ஆளாக கருதப்படுகிறார். தளபதியாக அறியப்படுகிறார். கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த வீரமான கிரகமாக அறியப்படுகிறார் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன தருகிறார்? முக்கியமா புத்திர பிராப்தியை தருகிறார், சந்தான பிராப்தியை தரார். வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமே குழந்தை தாங்க. எனக்கு அப்புறம் என் வம்சத்துக்கு யாரு அப்படிங்கிறது தான். அந்த புத்திர பிராப்தியை தருகிறார் இந்த செவ்வாய் பகவான். 5 குடையவர் ஆட்சி பெறும் பொழுது சொத்து விஷயங்கள்ல செவ்வாய்னாலே கட்ட பஞ்சாயத்து வழக்கு இதெல்லாம் சகஜம். அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்து வழக்கு இது எல்லாத்தையும் செவ்வாய் பகவான் பார்த்து டேலி ஓவர் பண்றார். எதை பண்ணாலும் நம்ம பக்கம் வெற்றி வர மாதிரி, நம்ம பக்கம் வெற்றி வர மாதிரி பண்றாரு. ஸோ அந்த செவ்வாய் பகவான் அந்த அடிதடி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எதா இருந்தாலும் நம்ம பக்கம் வெற்றி. எதுக்கு சார் பஞ்சாயத்து? 5 குடையவன் ஆட்சி பெறும் பொழுது அவங்களா வந்து எழுதி கொடுத்துட்டு போவாங்க போன்ற விஷயம். உடன் பிறந்தவர்கள் ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அருமையான வாய்ப்பு எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் தருகிறார். உடன் பிறந்தவங்க சேர்றதுக்குரிய வாய்ப்பு. அடுத்த செவ்வாய் தரும் அற்புத பலனாக நாம் எதை சொல்லலாம்? 5 குடையவன் ஆட்சி என்பதால் உங்களுக்கு இறை வழிபாடு, இறை நம்பிக்கை. இறைவன் குலதெய்வ சாபமா இருக்கு சார். எங்க வீட்டுல ஒரு தொடர்ந்து எங்க அக்காவுக்கும் குழந்தை இல்லை, என் தங்கச்சி எனக்கும் குழந்தை இல்லை, இப்படியே வரிசையா ஒரு பெரிய பட்டியல் சொல்லுவாங்க. தெய்வ சாபமா இருக்கு சார், என்னன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, செவ்வாய் பகவானுடைய ஆட்சியால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதே செவ்வாய் 10 குடையவனாகவும் இருக்கிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, நாம் என்ன தொழில் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த தொழில்ல எவ்வளவு ஈடுபாடா செய்யறோங்கிறது அடுத்த முக்கியம். என்ன வேணா ஆகட்டும் சார், பெட்ல படுத்துக்கிட்டு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு தொழில் பார்த்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். நாம் செய்யும் தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் என்போம், நித்தம் வேர்வை தீர உழைத்திடுவோம், சொம்பலின்றி வேலையை செய்திடுவோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம், உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம். அப்போ 10 குடையவன் ஆட்சி பெறும் பொழுது தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்டா, என்ன இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றீங்களே, உங்களுடைய ஆக்டிவிட்டியில ஒரு பிரிஸ்க் தெரியுது, இதெல்லாம் உங்க பாஸே உங்களை கேட்பார். காலையில கம்பெனிக்கு இறங்கி நடக்கும் போது மாடிப்படியில ஏறுறீங்கன்னா அப்படி டக்கு 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 டக்குன்னு ஏறணும், டக்கு டக்கு டக்குன்னு இறங்கணும், உற்சாகமா வேலையை ஆரம்பிக்கணும். காலைல அது எத்தனை அந்த அந்த உற்சாகம் உங்களுக்கு வரும். 5-10 குடையவர் ஆட்சி பெறும்போது சில பேருக்கு வேலையில வரக்கூடிய ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தான். நம்ம பாஸ் ஏதாவது நம்மளை திட்டின வார்த்தைகள், நம்ம கொலீக்ஸ் நம்மளை ஹட் பண்ண வார்த்தைகள், இதெல்லாம் தான் மனிதர்கள் பெருசா எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அந்த பாஸ் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதை மறந்தே போயிருப்பார். அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார். உங்க கொலீக் உங்களை பேசிட்டு அவரு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார். ஆனா நீங்க ஒன்னும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே வச்சு உட்காந்துருக்கீங்க.
அந்த வார்த்தை கோவப்பட்டீங்களா, கோவப்பட்டு கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். திரும்ப அதை கையிலே வச்சிருக்காதீங்க. அந்த நேரம் தான் நீங்களும் அதை கோவப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. அந்த நேரம் கோவப்படணும், எமோஷனை காட்டணும், அடுத்த வேலையை பார்க்க போயிடணும், அவ்வளோதான். கிட்டாதாயின் வெட்டன மரன்னு ஔவையார் சொன்னார், அருமையாக சொன்னான். கிட்டாதாயின் வெட்டன மர, நடக்காதா விட்டுரு, அதை பற்றி யோசிக்காத. போகிற பாதை தெளிவாக போயிட்டே இருக்கணும், நடுவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம். அப்போ நான் வேகமாக குதிரையில் போயிட்டுருக்கேன், நடுவில் தண்ணி வச்சுக்கிட்டு அங்கே மோர் வச்சுக்கிட்டு இளநீ வச்சுக்கிட்டுலாம் நிற்கிறாங்க, தாக சாந்தி பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. நான் நின்று ஒன்றுன்னா குடிச்சிட்டு போனால் நாளைக்கு தான் ஊருக்கு போய் சேரணும், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க என்ன. அந்த மாதிரி தான். ஸோ நண்பர்களே, 10 கோடிவன் ஆட்சி பெறும் பொழுது தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்டாக வேலை செய்யணும். நான் வேணா எழுதி தரேன். கடகராசிக்காரர்களே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப், டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்ஆர்பி. ஒரு காலத்தில் நாம் இதெல்லாம் ஓடி ஓடி படிச்சுட்டு இருந்த பசங்க. நான் வருத்தத்துடன் பதிவிடுகிறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் முந்தா நாள் தான் நான் புத்தகமே படித்தேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், படிக்கின்ற பழக்கமே நின்று போச்சு. 10 கோடிவன் ஆட்சி பெறும்போது டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், பிஎஸ்ஆர்பி படிக்கணும். இதையும் நான் தான் எல்லா யூடியூப்லையும் சொல்லிட்டு வரேன். இன்ஸ்டாவை திறந்தா நீங்கள் வெங்காயம் வைக்கிற ஆர்த்திரப்புறனரா எங்கிட்ட வாங்க, நீங்கள் தக்காளி வைக்கிற ஆர்த்திரப்புறனரா எங்கிட்ட வாங்க. என்ன வித்யாலட்சுமி சரஸ்வதி இல்லாமல் போயிட்டலா? இல்லை நமக்கு என்னதான் ஆச்சு? நம்ம படிக்க போகிறது இல்லையா? அப்போ நம்ம படிப்பு மேலே நம்பிக்கை இழந்துட்டோமா? டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பிலாம் இல்லாமல் போயிடுச்சா? அப்போ யூபிஎஸ்சிலாம் யாரும் எழுத வேண்டாம். அதெல்லாம் எதுக்கு சார்? நம்ம பிஸ்னஸ்மேன் இங்கே பாருங்க, படிக்காத மேத காமராஜர் இல்லைன்னு சொல்ல. ஒரு ரீல்ஸில் விஞ்ஞானா கோபிநாத் சொல்லியிருப்பார், படிக்காத மேத காமராஜர். அவர் படித்தாரா, இவர் படித்தாரா? சரி வாங்க ஒரு 10 பேர் சொல்லுங்க, படித்தவன் பேர் ஒரு 1000 சொல்லிட்டு வானே அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி தான் நண்பர்களே, கவர்மெண்ட் ஜாபுக்காக தயவுசெய்து படிங்க. கவர்மெண்ட் ஜாப்காக படிக்கிற பழக்கம் நின்று விட்டால் உலகம் நின்று விடும். படிப்பை மேலே நம்பிக்கை வைங்க, படிப்பு தான் தெய்வம். அப்போது அந்த என்ன சொல்கிறது, கலெக்டருக்கு படிக்கிறவங்கலாம் இந்த ஊரில் தெரியணும். நான் படிச்சேன்னு கேட்காதீங்க, நான் தான் படிக்கலையே. அப்போ கலெக்டருக்கு படித்தவங்க இங்கே இருக்காங்களா, அவங்கள பார்த்து ஆசைப்படணும். படித்த கலெக்டர் மாதிரி பெரிய கலெக்டரு அப்படிங்கணும். அதெல்லாம் தான் கௌரவம். என்னப்பா எல்லாரும் வெங்காயம் வைக்க வந்துட்டீங்கன்னா? அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ஸ்டாவை திறந்து எடுத்து பாருங்க, நீங்கள் ஒரு ஆர்த்திரப்படரா, நீங்கள் ஒரு ஆர்த்திரப்படரா, எதை நோக்கி தூண்டுறீங்க மக்களை? முதலமைச்சர் கூட இதை பதிவிட்டு இருந்தார் வருத்தத்தோட. இதெல்லாம் பார்க்காதீங்க, படிங்கன்னு. அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 5-10 கோடிவர் ஆட்சி பெறும் பொழுது படிப்பை நம்புங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கதவை மூடிட்டு நாள் கணக்கு பார்க்காம அண்ணன் தண்ணி இல்லாமல் படித்தவங்களை நான் பார்த்துருக்கேன். நன்னா படிக்கணும், நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அழகு. ஒரு டிரைவருக்கு வண்டி ஓட்டுறது பெருமை, ஒரு ஓவியனுக்கு படம் வரைகிறது பெருமை, ஒரு படிக்கிற பையனுக்கு படிப்பு தான் பெருமை. அதுதான் அவங்க பெருமை. அப்போ 5-10 கோடி செவ்வாய் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்? தாசில்தார் எழுதுறவங்க, விஏஓ எழுதுறவங்க, குரூப் 1 கலெக்டர் எழுதுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முருகப்பெருமான் மேலே பாரத்தை போட்டு என்ன வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. எந்த ஊரில் நான் சும்மா சுற்றணும், அதே ஊரில் ஜீப்பில் தாசில்தாராக வந்து இறங்குவேன். அந்த கௌரவத்தை படிப்பு தரும். வெப்ப மரம் புளிய மரம், ஆலமரம் அரச மரம், ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. அப்படி படிக்கணும். அப்படி படித்து ஐபிஎஸ் ஆகணும். சிங்கம் சிங்கம் எல்லாம் நீங்கள் தான். படிப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுக்குது. நம்ம அந்த இன்ஸ்டா ப்ரமோட்டராக இவனுங்கெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருந்தோம்னா இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். படிப்பு தான் கௌரவம் தரும். கீழப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.